இருந்த மாரி இன்னைக்கு மருத்துவம் இல்ல. வியாதிகளும் இல்ல. நாள்பட இதெல்லாம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இதயம் சார்ந்து நம்ம பேசும்போது, நெறைய ஆய்வுகள் எல்லாம் எடுக்குறாங்க இல்லையா சார்? ஆய்வு முடிவுகள்லாம் வருது. ம். அப்போ இதயம் சார்ந்து எந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் நடந்திருக்கு? இன்னைக்கு தேதியில என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு? ரிசர்ச்ன்னு சொல்றீங்க. எஸ். ஆய்வுகள்ங்கிறது இங்கிலீஷ்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். டு பி ஹெல்த்தி, வாட் சார்ட் ஆஃப் அ டயட் யூ ஷுட் டேக்? வாட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கீப் யூ ஹெல்த்தி? ஹெல்த் அப்படின்னா ஹெல்த் இஸ் வெல்த். செல்வம்ங்கிறது உடம்புல தெம்பு இருந்தால் தான் செல்வம். பணம் பேங்க்கில் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும். சோப்பு போடணும்னா போடணும், ஓட்டுனா ஓடணும், குதினா குதிக்கணும். என்ன வயசில்? 82 வயசில் முடியுமா சார்? எப்படி சார் இருக்கிறீங்கன்னு என்ன கேட்பாங்க. சார் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் வண்டி ஓடுதுங்க. என்னங்க வண்டி ஓடுதுன்னு சொன்னேன். என்னங்க அர்த்தம் ஒன்று? அப்படியே காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், யூரின் போகுது, மோஷன் போகுது, பசிக்குது, சாப்பிட்றேன், சாப்பிடுறது ஜீரணமாகுது, படுத்தா தூக்கம் வருது. இதுக்கு மேலே என்ன வேண்டியிருக்குங்க? அது நிறைய பேர் பணக்காரருக்கு படுத்த தூக்கம் வர்றதில்ல, கொஞ்சம் பேர் ஜீரணமாகிறது இல்லை, ஜீரணமாகாமல் கான்ஸ்டிபேஷன் வருது, கண்ணு தெரியறதில்ல, பேச முடியறதில்ல, பேசுறது புரியல, ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடுதா, அல்சைமர் வந்துடுது, ஞாபக சக்தி குறைஞ்சி போய் அல்சைமர் வருது. நான் என்ன சொல்கிறேன் சார், வாழ்வது நமக்காக. நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இல்லைன்னா நம்ம எங்கே போய் தலையை வச்சு முட்டிக்கிறது? சார் நீங்கள் வாழ்கிறது பணம் சம்பாதிக்க கரெக்டு, பணம் ரொம்ப முக்கியம். ஒரு பெட்ரோல் மாதிரி, ஒரு காருக்கு ஒரு பெட்ரோல் ஊற்றினா தான் வண்டி ஓடும். ஆனால் அந்த என்ஜின் நல்லா இருக்கணுமில்ல. நீங்கள் பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் கார், என்ஜின் நல்லா இல்லைன்னா பார்க்குறதுக்கு நல்லா இது என்னங்க பண்ணுறது? என்ஜின் சுவிட்ச் பண்ணி சுவிட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் ஆகணுமில்ல. அப்புறம் அமுத்துனா 0 to 5 செகண்ட்ஸில் 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகுது. இப்போ லேட்டஸ்ட் கார்ஸ் எல்லாம் வருது இல்லை, கியான்னு ஒரு கார் வருது, அட்வர்டைஸ்மெண்ட் புது ஹோட்டலில் வந்து பார்த்தேன் நான். அற்புதமாக இருக்குது இந்த ஹோட்டல், புல்மேன் ஹோட்டல். அப் நார்த் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்ததே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாப், நான் என்ன சொல்கிறேன், ஹோட்டலுக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் எது ஹெல்த்தியான ஃபுட் ஒன்று சூஸ் பண்ணி சாப்பிடும். நான் யூஸ்வலாகவே சொல்லுவேன், ஹோட்டலுக்கு போகாமல் பெஸ்ட்டு ஹோட்டல் எதுன்னு கேட்பேன். பெஸ்ட்டு ஹோட்டல் எதுன்னு கேட்டால் என்னென்னமோ பேர் சொல்லுவேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்கள் ஒய்ஃபோட ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல், உங்கள் அம்மாவோட ஹோட்டல் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக காலங்காலத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாம்பார் பண்ணுவாங்க, இட்லி பண்ணுவாங்க. ஆனால் சாரி, சம் ஹோட்டல்ஸ் எல்லாம் வியாபாரத்துக்காக ருசியை ஆட் பண்ணுறாங்க, அஜினமோட்டா போடுறாங்க, நிறைய காரத்தை போடுறாங்க, என்னென்னமோ பேரில் போடுறாங்க. எனக்கு என்னமோ தெரியல. சம் ஆஃப் தி ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. கொஞ்சம் ஹோட்டல்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் சம்பளம் சரியாக கொடுக்கறதில்ல, இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்கறதில்ல. ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்களா, அங்கே சாம்பாரை கலக்கிட்டு இருக்காரு. போன மாதம் சம்பளம் கொடுக்கல, இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல. அவன் சொல்கிறாரு நாசமாக போக நாசமாக போகன்னு. சாம்பார் நல்லா தான் இருக்கும், அவங்க போட்ட இன்க்ரீடியன்ட் எது நாசமாக போக. நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? இல்லை, எல்லா ஹோட்டலை பற்றி சொல்ல, சில ஹோட்டல்கள் நல்ல தரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஹோட்டல் போயிட்டு வந்தோம்னா ஃபுட் பாய்சனிங் வருது. சார் ஹோட்டலுக்கு இன்றியமையாதப்போ போக வேண்டியதான். வெளியூருக்கு போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, என்ன சார் நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி கொடுக்குறேன். காரம் இல்லாமல் சாப்பிடுவேன். காரத்தை சாப்பிட்டா டைஜஷன் கெட்டு போகுது. இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு வார்த்தை இருக்குது.